ஸோ எல்லாருக்கும் வணக்கங்க. கற்றலகு ஐஏஎஸ் அகாடமி சார்பாக உங்களை நான் வரவேற்கிறேன். ஒரு 2 நாள் கிட்ட முன்னாடி நம்ம போட்டிருந்தோம். ஸோ ஃப்ரீ ஸ்டடி சர்க்கிள் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தோம். ஸோ அதில் நிறைய பேர் மெயில் பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ உங்களோட பேக்ரவுண்ட் ப்ளஸ் என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் மெயில் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ நிறைய மெயில்ஸ் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஸோ இவ்வளோ ஒரு மெயில்ஸ் வரும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கல. ஸோ நான் நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. ஸோ மெயில் பண்ண ஒரு நபருக்குமே நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஸோ நம்ம டீம் சார்பாக ரொம்ப நன்றி. ஸோ அதே மாதிரி அந்த வீடியோவை பார்த்த நபர்களுக்கும் லைக் பண்ண நபர்களுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ அதனால தான் அந்த வீடியோ நிறைய பேர் தேவைப்படுற நபர்களுக்கு சஜஷன் கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி மெயில் நீங்கள் டைம் எடுத்து பண்ணியிருக்கிறீங்க. ஸோ அது ஒரு ரொம்ப பெரிய விஷயம். நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் இல்லாத இடத்துல, ஸோ நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல, யூடியூப் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஸோ நீங்கள் எஜுகேஷன் ரிலேட்டடாக தேடி சர்ச் பண்ணி பார்க்குறதே மிகப்பெரிய விஷயம். ஸோ அதுக்காகவே அவங்கள எல்லாருமே பாராட்டணும். ஸோ அந்த விஷயத்துலையும் நீங்கள் தேவைப்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சு மெயிலும் பண்ணுறீங்க. ஸோ அப்போ நீங்கள் ஆல்ரெடி நல்ல ஒரு இதில் தான் போயிட்டுருக்கீங்க. ஸோ நீங்கள் நல்லா ட்ராவல் பண்ணலாம். இன்னும் எதுவும் ஃபீல் பண்ண வேணாம். ஸோ அதே மாதிரி செலெக்ஷன் ஓவருங்க. ஆமாம், இதில் நம்ம நிறைய மெயில்ஸ் இருந்துச்சு. யாரையுமே ரிஜெக்ட்டும் பண்ண முடியல. ஸோ யாரையும் எல்லாரையும் செலக்ட்டும் பண்ண முடியல. ஸோ லிமிட்டடாக நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ 20 அப்படிங்கிற சொல்லியிருந்தோம். பட் வந்த மெயில்ஸ் எல்லாமே நான் பார்க்கும்போது ரொம்பவே கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஸோ டீமில் உள்ள எல்லாருமே தான் ஃபீல் பண்ணோம். ஸோ என்ன அப்படின்னா எல்லாருமே முன்ன பின்ன, அதாவது நம்ம இனிஷியல் ஸ்டேஜில் இருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த ஒரு ஸ்டேஜில் எல்லாருமே அந்த மெயிலில் வந்திருக்கிற அந்த இதெல்லாம் படிக்கும்போது இருந்தது. ஸோ பர்சனலாக இருந்ததுனால யாரையுமே அவ்வளோ சீக்கிரமாக ரிஜெக்ட்டும் பண்ண முடியல. அதே மாதிரி லிமிட்டடாகவும் கொடுக்கணும்னு நினச்சிட்டே இருந்தோம். ஆனால் முடியல. ஸோ ஒரு கிட்டத்தட்ட மெம்பர்ஸ் ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நிறைய பேர் செலக்ட் ஆகாமல் போயிருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு டிசர்வ் பண்ணல, நீங்கள் தகுதி இல்லை அப்படிங்கிறதுனால உங்களை செலக்ட் பண்ணாமல் இல்லை. ஸோ எங்களுக்கான, அதாவது உங்களை விட இன்னும் கொஞ்சம் கீழே இருக்கிற மெம்பர்ஸ், கஷ்டப்படுற மெம்பர்ஸ் அந்த மாதிரி யாராச்சும் இருக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் உங்களை செலக்ட் பண்ணாமல் இருந்திருப்போம். ஸோ அதனால தான் நீங்கள் ரிஜெக்ட் ஆகிருப்பீங்க. ஸோ உங்களுக்கானது இப்போ செலக்ட் ஆகாதவங்களுக்காக நீங்கள் எதுவுமே ஃபீல் பண்ணிக்க வேணாம். ஸோ ஒரு வேளை நமக்கு தகுதி இல்லை போல், ஸோ நம்ம இதில் செலக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு நிமிஷம் கூட நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். ஸோ ஏன் அப்படின்னா நீங்கள் செலக்ட் ஆகாதவங்களுக்கு நான் இனிமேல் நம்ம டீம்லேருந்து இன்னும் கொஞ்சம் 2-3 நாளில் பர்சனலாக சில பேருக்கு மட்டும் மெயில் ரிட்டன் வரும். ஸோ என்ன அப்படின்னா அவங்களுக்கான பர்சனல் கைடன்ஸ் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஓகேவா, அது என்ன அப்படின்னா அவங்களுக்கான ஒரு சப்போர்ட். ஏன்னா நான் ஏன் செலக்ட் பண்ணாமல் விட்டுருப்பேன் அப்படின்னா ஒரு 4 ரீசன் நான் சொல்கிறேன். ஸோ ஒன்று அவங்க ஆல்ரெடி ஏதாவது ஒரு கோச்சிங் போயிருப்பாங்க. ஸோ அதனால் இருக்கும். ஸோ ஏன்னா இங்கே நிறைய பேசிக் கோச்சிங்கே இல்லாத நிறைய பேர் இருக்கிறதுனால நம்ம அவங்கள எடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன். ஸோ இன்னொன்று அவங்க ஆல்ரெடி ப்ரிப்பரேஷனில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பர்சன்ஸாக இருப்பாங்க. அதாவது 2-3 வருஷம் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க, வேறு எக்ஸாம்ஸ் எழுதியிருப்பாங்க, வேறு ஏதாவது போஸ்டிங்கில் இருப்பாங்க. அப்புறம் ஏதாச்சும் ஒரு ஒர்க்கு, அதாவது ஒரு பேஸ் பேக் அதாவது பிளான் பின்னு சொல்லுவோம்ல, அதாவது இங்கேனா ஒர்க்கு. ஸோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கேட்டகரி பீப்புள் நம்ம எடுக்கல. ஸோ இது ஒரு விஷயம். ஸோ இன்னொரு இது என்ன அப்படின்னா அவங்க பேசிக்காக அவங்க எல்லாமே அதாவது அவங்க ப்ரிப்ரேஷன்லேயே இருப்பாங்க. ஸோ அவங்க அந்த மாதிரி டீமில் அந்த மாதிரி மெம்பர்ஸ் நம்ம ஜாயின் பண்ணலாம். ஸோ பட் பேசிக்காக எனக்கு இல்லை ப்ரோ, எனக்கு ரொம்ப சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மெயில் பண்ணியிருந்ததுனால ஸோ அவங்கள கன்சிடர் பண்ண முடியல என்னால். ஸோ இது முழுக்க நம்ம நீடி பர்சன்ஸ்க்கு கரெக்டாக போய் சேரணும் அப்படிங்கிறனால இது பண்ணுறோம். ஸோ நீங்கள் செலக்ட் ஆகாதவங்க ஒன்றுமே கவலைப்பட வேணாம். ஸோ எப்போனாலும் இந்த குரூப்பில் இருந்து ஒழுங்காக இந்த செலக்ட் பண்ணியிருக்கிற மெம்பர்ஸ் ஒழுங்காக ஃபாலோ பண்ணலை, ஸோ பிளான் எல்லாமே அப்படின்னா ஸோ அவங்கள நம்ம வெளியே எடுப்போம். ஸோ அப்போது மெயில் பண்ணியிருக்கிற, அதாவது செலக்ட் ஆகாமல் மெயில் பண்ணியிருக்கிற அந்த அவங்களிலேருந்து யார் பெஸ்ட்டோ அவங்கள நம்ம கூப்பிடுவோம். ஸோ ஓகேவா, நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். அதே மாதிரி நீங்கள் செலக்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்ம சேனலில் அடுத்தடுத்து கைடன்ஸ் வீடியோ வந்துகிட்டே தாங்க இருக்கும். ஸோ நம்ம இங்கே ஸ்டாப் பண்ண போகிறதில்ல. ஸோ ஒன்றும் இல்லை, நம்ம உங்களுக்கான ஸ்டடி பிளான்ஸ் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் தாராளமாக கேட்கலாம் கமெண்ட்டில். நான் கேட்குறத நான் உங்களுக்காகவே வீடியோ மேக் பண்ண நான் போடுறேன். ஸோ ஸ்டடி பிளானாக இருக்கலாம், இல்லை சப்ஜெக்ட் வைஸ் பிளானாக இருக்கலாம், இல்லை ஏதாவது சோர்சஸ் கைடன்ஸாக இருக்கலாம், இல்லை எந்த சப்ஜெக்ட்டில் ஏதாவது டவுட்டாக இருக்கலாம், எதுனாலும் நீங்கள் கேட்கலாம். ஸோ உங்களுக்கான வீடியோவும் வரும். ஸோ அதனால் ஃபீல் பண்ண வேணாம் செலக்ட் ஆகலை அப்படிங்கிறதுனால. செலக்ட் ஆனவங்க எல்லாருமே நான் பர்சனலாக மெசேஜ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இது தான் நான் சொல்லணும்னு நினச்சேன்.
ஸோ ஓகேவா, அந்த வேறு வாய்ப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம சேனல் மூலமாக நம்ம வந்து இன்ட்ராக்ஷனில் எப்போவுமே வந்து இருக்கலாம். ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஓகேவா, ஓகேங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இதுதான் நான் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அதே மாதிரி நான் முதல்வன் யூபிஎஸ்சி ரிசல்ட்ஸ் வந்து இன்னும் வரல. பேங்கிங், எஸ்எஸ்சி, ரயில்வேஸ்க்கான வெயிட்டிங் லிஸ்ட் வந்து வந்திருக்கு. ஸோ நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணிடுங்க. ஸோ ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் சேஃபாக இருங்க, படிங்க, பார்க்கலாங்க. ஸோ யாரும் வந்து ஜாயின் பண்ண முடியலையே டீமில் அப்படிங்கிறத வந்து ஃபீல் பண்ண வேணாம். ஸோ என்னோட மெயில் ஐடி எல்லாருக்குமே தெரியும் நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ கீழே நான் வந்து கொடுக்குறேன். ஸோ எப்போனாலும் என்ன டவுட்ஸ்னாலும் உங்களுக்கு எக்ஸாம் ரிலேட்டடாக எதுனாலும் நீங்கள் வந்து மெயில் பண்ணலாம். தாராளமாக நம்ம சேனல்லேருந்து ரிப்ளை வந்து வருங்க. ஸோ அதே மாதிரி ஃபீல் பண்ணாமல் உங்களோட ஜேர்னியை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம வந்து ப்ரிலிம்ஸில் மீட் பண்ணனாலும் நம்ம மெயின்ஸில் கண்டிப்பாக வந்து ஒன்றா வந்து சேரலாங்க. ஸோ ஓகேவா, ஸோ எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட்டுங்க. ஸோ ஓகேங்க, பார்க்கலாம்.